வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில பார்த்தா உலகின் மிகப்பெரிய கடற்படையா சீன கடற்படை இருக்காங்க. சீன கடற்படையோட வளர்ச்சி இந்தியா போன்ற நாடுகளுடைய கடல்சார் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இதன் காரணமா இந்தியா கடற்படைய வலிமைப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையில மிகப்பெரிய அளவுல போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றவற்றை கட்டி இணைக்கும் வேலைகள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த ஒரு மாதத்துல இந்திய கடற்படையில 3 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பலை இணைப்பதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டு இருக்காங்க. இப்படி ஒரே மாதத்துல 3 போர்க்கப்பல்கள் மற்றும் ஒரு நீர்மூழ்கி கப்பலை இணைப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் உலகில் உள்ள எந்த ஒரு கடற்படையும் இவ்வளவு அதிகமான கப்பல்களை ஒரு மாதத்துல தன்னுடைய கடற்படையில இணைச்சது கிடையாது. இந்த விஷயத்தை பார்த்து நமது எதிரி நாடுகள் மிரண்டு போயிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை எதற்காக இந்த புதிய போர்க்கப்பல்களை இணைக்கிறாங்க? இந்திய கடற்படையில இணைக்கப்படும் போர்க்கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த கப்பல்களை இந்தியா சீனாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படைக்காக லாயல் விங்மேன் காம்பாக்ட் ஏரியல் வெஹிக்கிள்களை HAL டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லாயல் விங்மேன் ட்ரோன் ப்ராஜெக்ட்ல கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு அன்மேன் ட்ரோன் இருக்குது. இந்த ட்ரோனோட புரோட்டோடைப்பை உருவாக்கும் வேலையில தற்போது DRDO ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயங்கள்? கேட்ஸ் வாரியர் ட்ரோனை இந்திய விமானப்படை என்ன மாதிரியான ஆபரேஷன்ல பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க? இந்த ட்ரோனை தயாரிப்பதற்கு ஆகும் செலவு என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் வெளிவந்திருக்கு. கேட்ஸ் வாரியர் ட்ரோன் இந்திய விமானப்படையோட வலிமையை எப்படி அதிகப்படுத்தும், அந்த ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பாதுகாப்பை பொறுத்தமட்டில் கடற்படை மிகவும் ஒரு முக்கியமான அங்கமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவின் 3 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. அதனால கடற்படையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்போது இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவுல கடற்படை விரிவாக்க திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கடற்படையை விரிவாக்கம் செய்வதற்கு 2015 இருந்தே பல திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினாங்க. தற்போது அந்த திட்டங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படையில அடுத்த ஒரு மாதத்திற்குள் 3 அதிநவீன போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளது. 4வதா ஒரு நீர்மூழ்கி கப்பல் இணைக்கப்பட உள்ளது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டிசம்பர் 9ஆம் தேதி ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது INS டுஷீல் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஸ்டெல்த் கைடட் மிசைல் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை லான்ச் செய்ய போறாரு. இந்த INS டுஷீல் போர்க்கப்பலை ப்ராஜெக்ட் 1135.6 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ரஷ்யா இந்திய கடற்படைக்காக கட்டி கொடுக்கறாங்க. ரஷ்ய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள கார்கியூ 3 கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த INS டுஷீல். இந்த போர்க்கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்த போர்க்கப்பல் தான் தற்போது இந்திய கடற்படையில இருப்பதிலே அதிநவீன போர்க்கப்பலா இருக்கும். INS டுஷீல் போர்க்கப்பலோட சிறப்பு அம்சம்னா இந்த போர்க்கப்பல் அதிக ஸ்டெல்த் திறன் கொண்டதா உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால எதிரிகளின் ரடார் சிஸ்டங்கள் மற்றும் சோனார்கள்னால இந்த போர்க்கப்பலை அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இந்த டுஷீல் கிளாஸ் போர்க்கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே 2016 வருடம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஆனா உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா இந்த போர்க்கப்பல் கட்டும் வேலைகள்ல கால தாமதம் ஏற்பட்டுச்சு. இல்லனா இந்த போர்க்கப்பல்கள் முன்பே இந்திய கடற்படையில இணைஞ்சிருக்கணும்.
முடியும். இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பல்கள்ல 26% இந்திய நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இத 33%ஆகவும் இந்தியாவால அதிகரிக்க முடியும். பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், கெல்ட்ரான், டாடா நிறுவனத்தை சேர்ந்த நோவா இன்டகிரேட்டட் சிஸ்டம், எல்காம் மெரின், ஜான்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற பல இந்திய நிறுவனங்கள் இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு வேலை செஞ்சிருக்காங்க. இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பல் இந்திய கடற்படையோட ஸ்வாடாம் அப்படின்னு அழைக்கப்படும் வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட்ல இணைக்கப்பட உள்ளது. இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பல் 3900 டன் எடை கொண்டதா இருக்கும். இந்த போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 125 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 59 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த துஷில் கிளாஸ் போர்க்கப்பல்கள்னால 7810 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து கடற்பயணம் செய்ய முடியும். அடுத்ததா இந்திய கடற்படையில இணைய உள்ள போர்க்கப்பல் INS நீலகிரி அப்படிங்கிற பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. INS நீலகிரி போர்க்கப்பல்ல அதிநவீன ஆயுதங்கள், சென்சார்கள் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் 6670 டன் எடை கொண்டது. கிட்டத்தட்ட 149 மீட்டர் நீளம் கொண்டது. INS நீலகிரி போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 52 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். INS நீலகிரி போர்க்கப்பலை எதிரிகளின் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு 32 பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 8 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையில INS சூரத் அப்படிங்கிற போர்க்கப்பல் 3வதா இணைக்கப்பட உள்ளது. இந்த INS சூரத் போர்க்கப்பல் 7400 டன் எடை கொண்டது. இந்த போர்க்கப்பலும் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. மேசகண்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் INS சூரத் போர்க்கப்பலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 163 மீட்டர் நீளம் கொண்டது. INS சூரத் போர்க்கப்பல் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர், ஏர் டிஃபென்ஸ் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். INS சூரத் போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்களை எதிரிகளின் விமான மற்றும் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு 32 பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு 16 பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல் இந்த போர்க்கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. INS துஷில் மற்றும் INS நீலகிரி போர்க்கப்பல்கள் ஸ்டெல்த் கைடட் மிசைல் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல், INS சூரத் போர்க்கப்பல் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள். இந்த டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை விட பெரியதா இருக்கும். டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் தங்கள் கடற்படையில பயன்படுத்துவாங்க. குறிப்பா ஏர்கிராப்ட் கேரியர்களை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் மட்டுமே டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை பயன்படுத்துவாங்க. இறுதியா INS வாக்ஷீர் அப்படிங்கிற ஒரு கல்வரி கிளாஸ் சப்மரீன்களை இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல அட்வான்ஸ் சோனார் சிஸ்டம் மற்றும் டார்பிடோ டியூப்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் 1615 டன் எடை கொண்டது. கிட்டத்தட்ட 67.5 மீட்டர் நீளமும் 6.2 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேற்பரப்புல 20 km/h வேகத்துல பயணிக்க முடியும். நீர்க்கடியில் மூழ்கிய நிலையில் 37 km/h வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு 6 டார்பிடோ டியூப்ஸ் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸை பயன்படுத்தி 18க்கும் மேற்பட்ட டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அடுத்து போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு SM-39 எக்ஸோசாட் ஆன்டி ஷிப் மிசைல் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல்ல இருக்குது. ஒரே நேரத்துல 3 போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி
போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவது நமது எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் வரும் நாட்கள்ல இந்திய கடற்படையில மிகப்பெரிய அளவுல போர்க்கப்பல்கள் இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் 66 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால வருடம் அதிக எண்ணிக்கையில போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமா வரும் காலத்துல இந்திய கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதி மட்டுமல்லாமல் உலகின் ஒரு வலிமையான கடற்படையா உருவெடுக்கும். அடுத்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் கேட்ஸ் வாரியர் அப்படிங்கிற ஒரு லாயல் விங்மேன் ட்ரோன் ப்ராஜெக்ட டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட புரோட்டோடைப் டெவலப்மெண்ட் வேலைகள் தற்போது நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. அதனால 2025 வருடம் கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட ரோல் அவுட் நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல என்ன சிறப்பம்சம்னா குறைவான விலையில இந்த ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட விலை $5 மில்லியன் அமெரிக்க டாலர் தான். இதனால இந்திய விமானப்படைக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஆனா அதிக சக்தி கொண்ட ஒரு லாயல் விங்மேன் ட்ரோன் கிடைக்க உள்ளது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன் இந்திய விமானப்படைக்கு ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளேயரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்திய விமானப்படை அதிக எண்ணிக்கையில இந்த ட்ரோன்களை படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ட்ரோன்கள் காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ட்ரோன்கள். அது மட்டும் இல்லாம கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் மல்டி ரோல் கேப்பபிலிட்டி கொண்டது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால 36,000 அடியில இருந்து 40,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தொடர்ந்து பயணிக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள்னால தொடர்ந்து 2 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள் தொழில்நுட்பம் கொண்டது. அதனால எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாது. இதன் காரணமா எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஹை ரிஸ்க் ஆபரேஷன்ல இந்த ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் பாதுகாக்கப்பட்ட எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. கேட்ஸ் வாரியர் ட்ரோனை இயக்குவதற்கு PTAEW இன்ஜினை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த ட்ரோன்களோட செயல்திறன் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா இந்த ட்ரோன்கள்னால ஒரு ஏர் டு ஏர் காம்பேக்ட நடத்த முடியும். அதாவது கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல ஒரு சிறிய AESA ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார்களை பயன்படுத்தி எதிரிகளோட UAV, ஹெலிகாப்டர்கள், சிறிய விமானங்கள் போன்றவற்றை கண்டுபிடித்து ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி தாக்க முடியும். அடுத்து கேட்ஸ் வாரியர் ட்ரோன்னால 2 ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை எடுத்து செல்ல முடியும். ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனை பயன்படுத்தி எதிரிகளோட விமான ஓடுதளங்கள், மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் போன்ற முக்கியமான எதிரிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த லாயல் விங்மேன் ட்ரோன் ப்ராஜெக்ட்ல தேஜஸ் விமானங்களை மதர்ஷிப்பா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது தேஜஸ் விமானத்துல இருக்கக்கூடிய பைலட்டுகள் கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களுக்கு ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து கட்டளைகளை பிறப்பிப்பாங்க. அந்த கட்டளைகளை இந்த ட்ரோன்கள் நிறைவேற்றும். இதனால தேவையில்லாமல் ஹை ரிஸ்க் ஆபரேஷன்ல நமது பைலட்டுகளின் உயிரிழப்பை தவிர்க்க முடியும்.